மேக்ஸ் நியூஸ் சிலபஸ் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். யூஜிடிஆர்பி ஃபுல் செட் ஸ்டடி மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது. இமீடியட்டாக வாங்கி ஒரு பேஜும் விடாமல் நல்லா படிங்க. தியரியை படித்து மனப்படம் பண்ணுங்க போதும். அந்த தியரியை கொண்டு வந்து ப்ராப்ளம்ஸ் அப்ரோச் பண்ணுவோம். டெஸ்ட் பேட்ச் நாங்கள் கண்டக்ட் பண்ணும்போது அந்த தியரியை வந்து உங்களுக்கு டக்கு ஞாபகத்து வரும். எஸ், இது நம்ம அங்கே படிச்சிருக்கோம், அதுதான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்கன்றது தோணும். சரி, தியரி பார்ட்டுக்கு ப்ரூஃப் படிக்கணுமா சார்? ப்ரூஃப் தேவையில்லை. ஜஸ்ட் நீ ஃபார்முலாஸு, டெஃபினிஷன்ஸு, நேம்டு தியரம்ஸ், ரிசல்ட்ஸ் அது மட்டும் நல்லா பல வாட்டி எழுதி பார்த்து நல்லா அந்த ரிசல்ட்ஸ் மட்டும் மைண்டில் வச்சுருந்தீங்கன்னா போதும். நாங்கள் வந்து ஈஸியாக அதை ரீகால் பண்ணும்போது உங்களுக்கு நல்லா ஞாபகத்து வரும். நீங்கள் தியரியே பார்க்கலன்னும் போது ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ அவ்வளோ தியரி பார்ட்டை ஸ்டடி மெட்டீரியலில் கொட்டி வச்சுருக்கோம். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் அவசியம் வாங்கணும். அப்போ தான் வந்து போட்டி, சிறப்பான போட்டி நீங்கள் எதிர்கொள்ள முடியும். அதாவது போட்டியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்கன்றது சொல்ல வரேன். ஸோ வேணுன்றவங்க 7358591547 இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். வெறும் டெஸ்ட் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கிட்டால் மெட்டீரியல் என்ட்டு இருக்குது அப்படின்னு நினைக்காதீங்க. நாங்கள் மெட்டீரியல் தேடி பார்த்து எங்கெங்கே எது தேவையோ எடுத்து அரேஞ்ச் பண்ணி தொகுத்து வச்சுருக்கோம். ஸோ அதை மிஸ் பண்ணிடாமல் வாங்கிட்டிங்கன்னா நல்ல போட்டியை எதிர்கொள்ள முடியுன்றத உறுதியாக சொல்கிறோம். சரிங்களா? ஸ்டடி மெட்டீரியல் வாங்கிக்கோங்க. வேணுன்றவங்க 7358591547. காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்க்கும் ஓஆர் வீடியோவுக்கும் நான் வந்து வீடியோ தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். நிறைய பேர் காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸில் நான் போட்ட ஒரு ப்ராப்ளம் கூட விடாதீங்க. அதுவும் ஓஆர் வீடியோவும் வாங்கி பார்த்துட்ருக்காங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் யூஜிடிஆர்பின்னு போடுற பிரத்யேகமாக எல்லா வீடியோவும் ஒரு பிளேலிஸ்ட்டில் தனியாக சேவ் பண்ணிட்டு வரேன். நிறைய டெய்லி வந்து வீடியோஸ் கொடுத்துட்டே இருக்க போகிறேன். நீங்கள் அதை பார்த்து வச்சுட்டு சேகரிச்சுட்டு வரலாம். ஸோ ஒரு ப்ராப்ளம் பார்க்குறீங்கன்னா அது எந்த டாப்பிக்கும் அந்த நோட் எடுத்து அதில் காப்பி பண்ணிகிட்டே வர உங்களுக்கு கன்ஃபியூஷன்ஸ் இருக்காது. இந்த யூனிட் இவ்வளோ பார்த்துருக்கோம், இந்த யூனிட் இவ்வளோ பார்த்துருக்கோன்ட்டு கடைசியில் ஒன்றா தொகுத்து பார்க்க முடியும். ஸோ அதுக்காக சொல்ல வரேன். ஸோ தனித்தனி நோட்டில் எழுதிட்டு வாங்க. இப்போ வந்து காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்லேருந்து இந்த இன்டெக்ரல் வேல்யூ என்னன்றதை நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இன்டெக்ரல் ஓவர் சி இசட் கியூப் divided by 2z plus I whole cube into dz. இதோட வேல்யூ வேணும். இங்கே சிங்கிறது என்னென்னா யூனிட் சர்க்கிள். mod z equal to 1. அதான் சென்டர் 0 ரேடியஸ் 1 உள்ள ஒரு யூனிட் சர்க்கிள். இப்போ இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் டெரிவேட்டிவ் ஞாபகம் இருக்குங்களா? அதுதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னும் கடினத்தன்மை ஏற்றிக்கினே போகலாம். உங்களால் ஆன்சர் பண்ண முடியாத அளவுக்கு கொண்டு போகலாம். அதனால தான் அடுத்தடுத்த ப்ராப்ளம் கொஞ்சம் கடினத்தன்மை ஏற்றி உங்களுக்கு வீடியோ கொடுத்துட்ருக்கேன். இப்போ பாருங்கள், இந்த காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் டெரிவேட்டிவ்க்கு f power n of a equal to n factorial divided by 2 pi I integral over c closed contour c f of z divided by z minus a whole power n plus 1 into dz. இதுதான் அந்த ஃபார்முலா. இந்த 2 pi I இங்கே கொண்டு வந்துட்டு n factorial கீழே கொண்டு வந்து மாற்றி எழுதலாம். So 2 pi I into f power n of a divided by n factorial equal to integral over closed contour c f of z divided by z minus a whole power n plus 1 into dz. இதை இப்படியும் மாற்றி எழுதிக்கலாம். ஓகே, இப்போ இதோட பர்ஃபெக்ட் மேட்ச் ஆகுதா பாருங்க. இப்போ நான் இந்த கேள்வி எடுத்துக்கிறேன். இந்த ஃபார்முலா மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் டெரிவேட்டிவ், காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா, ரெசிடியூ தியரம் இதெல்லாம் ஒரு சார்ட்டில் எழுதி வீட்டில் ஒட்டி வச்சுக்கோங்க. தினமும் அதை பார்த்துக்கிட்டே இருங்க. உங்களுக்கு மைண்டில் இருந்து மறக்காது. ஆக்சுவலாக இதுக்கெல்லாம் ப்ரூஃப் இருக்குது. அது தெரியுமா உங்களுக்கு? ப்ரூஃப் வந்து போட்டே வர வைக்க முடியும். ஸோ டைம் வேஸ்ட் ஆகுன்றதுனால தான் டக்குன்னு பார்த்தாடி படித்து வச்சுங்க. ரிசல்ட்டாக படித்து தினமும் பார்த்துட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு மறக்காது இல்லையா? அதுக்காக சொல்கிறோம். சரிங்க, இப்போ இந்த கொஷினில் இன்டெக்ரல் ஓவர் சி என்னங்க? mod z equal to 1. ரேடியஸ் 0 உள்ள, அதாவது mod z equal to 1ன்னா என்ன அர்த்தம்? இதுக்கு mod z minus 0 equal to 1 இதான் அர்த்தம். சென்டர் 0 உள்ள, ரேடியஸ் 1 உள்ள ஒரு யூனிட் சர்க்கிள். இந்த சர்க்கிள் ரேடியஸ் 1, சென்டர் 0, இதான் mod z equal to 1. ஓகே, இதுதான். சரிங்க, இப்போ என்னென்னா z cube divided by 2z plus I power 3 into dz equal to, இதை நான் என்ன செய்கிறேன், இன்டெக்ரல் ஓவர் க்ளோஸ்ட் கான்டூர் c mod z equal to 1. ஸோ அந்த சிங்கிற இடத்துல mod z equal to 1 அந்த கர்வே போடுறேன். ஓகே, z cube divided by, இதுலேருந்து 2 காமனாக வெளியே எடுத்தேன்னா க்யூபு பவரில் முன்னாடி மேலே வந்து க்யூப் இருக்குன்றதுனால 2 க்யூப் தான் வெளியே வரும். அப்போ டினாமினேட்டரில் 2 க்யூப் வெளியே வந்தால் 1/8 ஆகிடும் இல்லையா? வெளியே எடுத்துடுறேன். அப்போ உள்ள என்ன இருக்கும்? z இருக்கும். ப்ளஸ் இங்கே இல்லாத டேர்ம்லேருந்து வெளியே எடுத்துருக்கணும் போது டினாமினேட்டரில் கொடுத்துடணும். I divided by 2 whole cube. ஸோ 2 காமன் அவுட் பண்ணியிருக்கேன். எடுக்கும்போது க்யூபோட 2 க்யூப் தான் வரும். ஸோ 2 க்யூப் 8. ஓகே, இன்ட்டு dz. இப்போ 1/8 வெளியவே இருக்கட்டும். இன்டர்வல் ஓவர் க்ளோஸ்ட் கான்டூர் mod z equal to 1.
இது இந்த z கியூப் அப்படியே இருக்கட்டும். இதுதான் f of z இப்போ டிவைடட் பை இதை நான் எப்படி எழுதுகிறேன், z மைனஸ் ஆஃப் மைனஸ் ஐ பை டூ இப்படி எழுதிக்கலாமா? ஃபார்முலாவோட ஒத்து போகணும். இந்த மைனஸ் ஏ வேணுன்றதுக்காக ஃபார்முலாவில் இருக்கிற மைனஸை கொண்டு வரேன், அதுக்காக உள்ள ஒரு மைனஸ் கொடுத்துட்றேன். ஓகே, ஹோல் கியூப் இன்ட்டு டிஇசட். ஓகே, இப்போ இதோட பர்ஃபெக்ட் மேட்ச் ஆகும் பாருங்கள். ஏ மதிப்பு மைனஸ் ஐ பை டூ இல்லையா, எஃப் ஆஃப் இசட் வந்து இசட் கியூப் இல்லையா, அவ்வளோதான். க்ளோஸ்ட் கான்டூர் சி இந்த மாட் இசட் ஈக்குவல் டு 1 பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இந்த இசட் கியூப் வந்து அனலிட்டிக்காக இருக்கணும். இப்போ இந்த ஃபார்முலா இருக்குன்னா இந்த எஃப் ஆஃப் இசட் வந்து இந்த க்ளோஸ்டு கான்டூருக்கு உள்ளவும் க்ளோஸ்டு கான்டூருக்கு மேலவும் அனலிட்டிக்காக இருக்கணும். அது மொதல் கண்டிஷன். அப்போ தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணவே முடியும். இந்த ஏங்கிற பாயிண்ட்டு இந்த கர்வுக்கு உள்ளே வந்துடணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முடியும். சரிங்களா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இந்த எஃப் ஆஃப் இசட் இதை எடுக்கிறீங்க இல்லைங்களா, எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் கியூப்னு செட் பண்ணுறீங்க. இது அனலிட்டிக்கான்னு பார்க்கணும். இது என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளான்லேயே அனலிட்டிக். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் இசட் கியூப் என்டையர் காம்ப்ளெக்ஸ் பிளான்லேயே அனலிட்டிக். இப்போ யூனிட் சர்க்கிளில் கண்டிப்பாக அனலிட்டிக்காக இருக்கும். ஸோ இது அனலிட்டிக் ஃபங்க்ஷன். ரெண்டாவது, இந்த மைனஸ் ஐ பை டூ உள்ளே இருக்கிற ஏ வேல்யூ இருக்கு பாருங்கள், மைனஸ் ஐ பை டூ. அது ஏன்றது என்னங்க, ஆக்சுவலாக 0 மைனஸ் ஐ பை டூ அதானே இதுக்கு அர்த்தம். இது எப்படி சொல்லலாம், 0, மைனஸ் 1/2ன்னு பாயிண்ட்டாக சொல்லலாம். 0, மைனஸ் 1/2ன்றது எங்கே இருக்கும், எக்ஸ் ஆக்சிஸில் 0, ஒய் ஆக்சிஸில் மைனஸ் 1/2. இந்த இது ரேடியஸ் 1 உள்ள இந்த சென்டர் இங்கே வரும், இந்த ஒய் ஆக்சிஸ் மேலவே கீழே வரும், இந்த பாயிண்ட்டு தான் அது. ஸோ லைஸ் இன்சைட் சி தான் அந்த பாயிண்ட் வந்து மைனஸ் ஐ பை டூ. ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஐ பை டூன்றது லைஸ் இன்சைட் சி, சிக்கு உள்ளே தான் இருக்குது. எந்த சி, இந்த யூனிட் சர்க்கிள் இருக்கு இல்லையா, இதுக்குள்ளே தான் இருக்குது. அப்போ பிரச்சனையே இல்லை, நம்ம என்ன செய்யலாம், தாராளமாக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம். சரி, இந்த இன்டெக்ரல் வேல்யூ வேணும்னா நம்ம இதை யூஸ் பண்ணிக்கணும். இந்த இன்டெக்ரல் வேல்யூ வேறு ஒன்றும் இல்லை, இதுதான். ஓகே, இப்போ எஃப் பவர் என் ஆஃப் ஏ, என் வேல்யூங்க என்ன, என் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் கீழே இருக்கிறது n + 1ன்னு பிரிச்சுக்கணும். அப்போ 2 + 1னா n வந்து 2. இந்த எந்த நம்பர் கொடுத்தாலும் சரி +1 வர மாதிரி இதை பிரிச்சுக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அப்போ 2 + 1ன்னு பிரித்தா இந்த 1 வந்துடும், n வேல்யூ 2. இப்போ n வேல்யூ 2னா இந்த ஃபங்க்ஷனை 2 டைம்ஸ் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். அப்போ f dash of z என்ன வரும், 3z². இந்த அடுக்கு முன்னாடி வந்துட்டு இதிலிருந்து அடுக்கு 1 குறையும் இல்லையா. சாதாரண x power n டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன பண்ணுவோம், அந்த ஃபார்முலா தான், n × x power n - 1 இருக்கு இல்லையா, அதே தான். இப்போ f டபுள் டேஷ் ஆஃப் zன்னு திரும்ப இதை டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இந்த 2 முன்னாடி வரும், 6z ஆகிடும், இந்த பவர் 1 குறைஞ்சிரும். இப்போது f டபுள் டேஷில் அந்த a பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. ஏங்கிறது என்ன, இதுதான் a, அதை போட்டு வச்சுக்கோங்க. மைனஸ் ஐ பை டூ z கொடுத்திங்கன்னா இங்கே வரும் 6 × மைனஸ் ஐ பை டூ இப்படி வரும். இதை கட் பண்ணிங்கன்னா 3, அப்போ மைனஸ் 3i, 3 × i மைனஸ் 3i இப்படி வந்துடும். அப்போ ஏன் சார் இப்போ f ஆஃப் மைனஸ் ஐ பை டூ கண்டுபிடிச்சிங்க, இதான f ஆஃப் ஏ. ஏன் f ஆஃப் ஏ கண்டுபிடிச்சிங்க, இங்கே போடுறதுக்கு வேணுமே. f ஆஃப் ஏ இல்லை, f டபுள் டேஷ் ஆஃப் ஏ. ஸோ nth டெரிவேட்டிவ் n வேல்யூனாவோ அத்தனை தடவை கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். இப்போ இங்கே போட்டாகணும் அதுக்காக. ஓகே, இப்போ இந்த இன்டெக்ரல் வேல்யூ எழுதுகிறேன். இந்த 1/8ன்றது காமன், இதை டிஸ்டர்ப் பண்ணிடாதீங்க, கண்டிப்பாக இது தேவை. இப்போ இதோட ஆன்சர்லாம் எழுதுகிறேன். என்ன ஆன்சர், 2πi போடணும் ஃபார்முலா படி. ஓகே, இன்ட்டு f பவர் n ஆஃப் ஏ அப்படின்னா n வந்து டபுள் டேஷ், அதான் n. ஏ வந்து என்ன, மைனஸ் ஐ பை டூ. ஸோ அதுதான் முதல்ல நான் இங்கே வந்து சொல்லிட்டேன், இதெல்லாம் ஏ, இதெல்லாம் எஃப் ஆஃப் இசட், இது எஃப் ஆஃப் இசட். இந்த உள்ளே இருக்கிற இது வந்து ஏ. என் வந்து என் வேல்யூ வந்து இங்கே 3 இருக்குன்னா 2. ஸோ என் வந்து 2, இந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க, எல்லாமே இருக்கணும் உங்கள் கையில். என் வந்து 2ன்னா டபுள் டைம் டெரிவேட்டிவ் பண்ணணும், அதுதான் இங்கே போட்டிருக்கேன். டபுள் டேஷ் ஆஃப் மைனஸ் ஐ பை டூ. ஓகே, இந்த ஃபார்முலாவில் போடுறேன், ஏ மதிப்பு மைனஸ் ஐ பை டூ, என் மதிப்பு 2ன்றது டபுள் டேஷா டிவைடட் பை n ஃபேக்டோரியல் அப்படின்னா 2 ஃபேக்டோரியல். ஸோ இங்கே வர்றது மட்டும் டெரிவேட்டிவ், இங்கே வர்றது அது கவுண்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகே, n வேல்யூ 2 இது எழுதியிருக்கும். இங்கே போடும்போது மட்டும் டெரிவேட்டிவ் கவுண்ட்டாக போடணும். 2ன்னா 2ன்னு போடக்கூடாது, டபுள் டேஷ், 3 இருந்தால் ட்ரிபிள் டேஷ் அப்படி போடணும், அவ்வளோதான். இப்போ சிம்பிளிஃபை பண்ணிடலாம். 1/8 இந்த இன்டெக்ரல் வேல்யூவை இப்படி எழுதியிருக்கேன். இந்த ஃபார்முலா படி எழுதலாம். ஏ லைஸ் இன்சைட் சியாக இருந்தால், எஃப் ஆஃப் இசட் அனலிட்டிக் எங்கே இருக்கணும், இந்த கவுக்கு உள்ளவும் கவுக்கு மேலும் அனலிட்டிக்காக இருந்தால், இந்த ஏ லைஸ் இன்சைட் சியாக இருந்தால் இப்படிலாம் நீங்கள் இப்படி இருக்கிற இன்டெக்ரலில் இப்படி எழுதிக்கலாம், இப்படி இருக்கிற இன்டெக்ரலில் இப்படி எழுதிக்கலாம். ஸோ அதுபடி இதெல்லாம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்றதுனால இந்த மொத்த இன்டெக்ரல் வேல்யூ இந்த ஃபார்முலா படி இது அப்படி எழுதிட்டு பாருங்க. 2πi f டபுள் டேஷ் ஆஃப் ஏ டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். இப்போ இந்த 2πi அப்படி இருக்கட்டும்.
இன்ட்டு இப்போ எஃப் டபுள் டேஷ் ஆஃப் -i/2 கஷ்டப்பட்டு இப்போ தான் கண்டுபிடிச்சோம் பாருங்கள். f(z) எடுத்து அது ஒரு தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணி அதை மீண்டும் டிஃபரன்ஷியேட் பண்ணி அதுக்குள்ளே -i/2 z போட்டு ஸோ இப்படியெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி -3i வர வச்சுருக்கோம். இந்த இடத்துல இந்த மொத்தத்துக்கும் -3i போட போகிறேன் by 2 factorial. ஓகே, அடுத்தது இந்த 1/8 அப்படி இருக்கட்டும். இந்த i இன்ட்டு i ஸ்கொயர் ஆகிடும். i ஸ்கொயர் வந்து -1 நமக்கு தெரியும். i ஸ்கொயர் ஈக்குவல் டு -1. அப்போ அந்த மைனஸ் இந்த மைனஸ் மல்டிப்ளை மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். ஸோ ஐயும் இந்த மைனஸும் வேனிஷ் ஆகிடுது. இங்கே வந்து 2π6 3 இருக்குது. 2 × 3 6 ஆகிடும். அப்போ 6/2 ஃபேக்டோரியல்னா 2 இல்லையா? அவ்வளோதான். இது வந்து நம்ம 2 டேபிள் கட் பண்ணலாம். 3 × 2 வந்து 6, 4 × 2 வந்து 8 இப்படி ஆகிடும். அப்போது மேலே 3π இருக்குது, டினாமினேட்டரில் 4 2s are 8 இருக்குது, 3π/8. ஸோ இந்த இன்டெக்ரல் வேல்யூ நமக்கு ஃபைனலாக நமக்கு என்ன வந்திருக்கு? 3π/8 வந்திருக்கு. இன்னும் கடினத்தன்மை ஏற்ற முடியும். நீங்கள் தொடவே முடியாத அளவுக்கு கொஷினை நாங்கள் ஃப்ரேம் பண்ண முடியும். எங்கே தான் இருக்கும் இந்த பாயிண்ட்டுன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்குலாம் கேள்வி கேட்க முடியும். ஸோ நீங்கள் எப்படி கொடுத்தாலும் நீங்கள் ரூலை மறந்துடாதீங்க. ரூல் மைண்டில் வச்சுக்கின்னு ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, இப்போ இதில் எது கரெக்டு? ஆப்ஷன் பி. ஓகே, இப்போ நான் என்ன கேட்குறேன், சார் இந்த கணக்கெலாம் அத்துப்படி ஆகிடுச்சு, நீங்கள் வேறு எதனா இருந்தால் கொடுங்க அப்படின்றவங்க எங்கே இது போட்டு கமெண்ட் பண்ணி பார்க்கலாம். இஃப் சி இஸ் mod z = 3/2, ரேடியஸ் வந்து 1.5 உள்ள யூனிட் சென்டர் 0 உள்ள சர்க்கிள். யூனிட் சர்க்கிள்னால் ரேடியஸ் 1 இருக்கணும். இது 1.5 ஆகிடுச்சு, சென்டர் 0 ஆனால் உறுதியாக. ஸோ இந்த க்ளோஸ்ட் கான்டூர் எடுத்துகிட்டு எவாலுவேட் இந்த இன்டெக்ரல் வேல்யூ. இன்டெக்ரல் e⁻2z/z+1/3 dz இதோட வேல்யூ என்னன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த 4 இது. ஓகே சார், இது போட முடியல, ஆன்சர் அனுப்புங்கன்றவங்க கண்டிப்பாக நான் போட்டு அனுப்புகிறேன். வாட்ஸ்அப் பண்ணுங்கள். போட்ட ஆன்சரை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். போட முடியலனாலும் நான் போட்டு அனுப்புகிறேன். ஓகே, இப்போது சிங்கிற கர்வ் பாருங்கள். mod z = 5, அதாவது ரேடியஸ் 5 உள்ள சென்டர் 0 உள்ள ஒரு சர்க்கிள். அதில் இருக்க எல்லா பாயிண்ட்ஸும் உள்ள தான் இந்த சி. தென் the value of integral over c e⁻z dz/z+1/3 equal to what? இந்த 4 இது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த கர்வ் கொடுத்துருக்காங்க. க்ளோஸ்ட் கான்டூர் சி இன்டெக்ரல் e⁻z dz/z+1/3 இதோட வேல்யூ என்னன்னு சொல்லிட்டு இந்த 4 கண்டுபிடிச்சி எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். ஆன்சர்ஸு எனக்கு சென்ட் பண்ணுங்கள். 7358591547 இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிடுங்க. நான் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக போட்டிருக்கீங்களான்னு சொல்கிறேன். இந்த சம் இல்லை, இன்னும் கடினத்தன்மை ஏற்ற முடியும். ஸோ 2 ப்ராப்ளம் ஒர்க் கொடுத்துருக்கேன். இது ஒன்று, இது ஒன்று. இந்த 2க்கும் சொல்யூஷன் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இந்த ப்ராப்ளம் நம்ம போட்டுட்டோம். இப்போ இன்னும் கடினத்தன்மை ஏற்ற முடியும். அடுத்தடுத்து ப்ராப்ளம் பாருங்கள், நிறைய வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, இப்போது சார் இது காட்சி இன்டெக்ரல் ஃபார்முலா ஃபார் டெரிவேட்டிவ் தான் இப்போ நடத்திருக்கீங்க, இன்னும் இதை விட வேறு எதுவுமே இல்லையா? ஐயோ, நிறையா இருக்குது. அதெல்லாம் மெட்டீரியல் இருக்குது. நீங்கள் வீடியோ ஏற்றுற வரைக்கும் ஸ்லோவாக இருக்க வேண்டாம். நீங்கள் வந்து மெட்டீரியல் வாங்கி கையில் வச்சுக்கிட்டா நீங்கள் ஒரு ஃப்ளோவில் ஸ்பீடாக இருக்கலாம். நான் போகிற வீடியோவும் சைட் பை சைட் பார்த்துட்டே வந்தீங்கன்னா எப்படியெல்லாம் ட்விஸ்ட் பண்ணி கேள்வி கேட்குறாங்கன்றதையும் பார்த்துட்டே வரலாம். நீங்கள் அதிகப்படியான நேரத்தை தியரிக்கு கொடுங்க. அது தியரின்னா தியரம், ஸ்டேட்மெண்ட்டு, டெஃபினிஷன்ஸ், ரிசல்ட்ஸ், ரிமார்க்ஸ், நோட்ஸ் இதுக்கு கொடுங்க. வேறு எதுக்கும் அதிகப்படியான நேரத்தை கொடுக்காதீங்க. ஏன்னா அங்கே தான் உங்களை லாக் பண்ணுவாங்க. தியரி தெரியாத வரைக்கும் நம்ம ப்ராப்ளமும் சால்வ் பண்ணவே முடியாது. ஓகே, இப்போது காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ்க்கும் ஆப்ரேஷன் ரிசர்ச்சுக்கும் நான் போட்ட பிஜிடிஆர்பி வீடியோ எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தாகணும். ஏன்னா அது அப்படியே சிலபஸ் கவர் ஆகுது. பார்த்துட்டேன், நான் போட்ட எல்லாம் அங்கே கேட்டிருக்காங்க, வந்திருக்கு சிலபஸில் யூஜிடிஆர்பியில். ஸோ அது எல்லாத்தையும் ஒரு வாட்டி பார்த்துட்டிங்கன்னா அவ்வளோதான். அப்படி ஒரு கான்ஃபிடென்ட் இருக்கும். காம்ப்ளெக்ஸும் ரியலும் நல்லா பார்த்துட்டோம், காம்ப்ளெக்ஸும் ஆப்ரேஷன் ரிசர்ச்சும் நல்லா பார்த்துட்டோன்ற உணர்வு தானாக வரும். ஓகே, இப்போது யூஜிடிஆர்பிக்குன்னு பிரத்யேகமாக தனி பிளேலிஸ்ட்டு போட்டுட்டு வரேன். நிறைய அந்த நோட்டிஃபிகேஷன் டைம்லாம் உங்களுக்கு நிறைய வீடியோ கொடுத்துருவேன். சரிங்களா? தொடர்ந்து டெய்லி வாட்ச் பண்ணிகிட்டே வாங்க. தேர்வில் வெற்றி பெற வாழ்த்துக்கள். தேங்க்யூ.